நானும் கண்டிப்பாக ஜெயித்தே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்பர் 1, நம்ம ஜெயிச்சிட்டாதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா தைரியமே வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் கோழைகளாகவே பிறந்து நம்ம நிறைய பேர் எப்படி போவோம் அப்படின்னு சொன்னால் கோழைகளாகவே மாறி விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிறைய கற்றுக்கிட்டது, நிறைய தைரியம் வந்தது, நிறைய மனசில் சமாதானம் வந்தது. நான் ரொம்ப ஒரு அப்படின்னா நம்முடைய லைஃப் நல்ல லைஃப் தான். ஆண்டவர் நம்மளை ரொம்ப நல்லா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு நல்ல கர்த்தருடைய கையில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சதெல்லாம் எப்போன்னா முன்பு அல்ல. ஃபஸ்ட்டெல்லாம் என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏன் பிறந்தேன்ற அந்த வேர்டு தான் எனக்கு முன்னாடி நிற்கும். நான் பிறந்திருக்க வேண்டாமே அப்படின்னா யோபு சொல்கிறது மாதிரி, எங்கள் அம்மா என்னை வைத்து முதல்ல உலகத்தில் எழுப்பும் போதே நான் செத்துருக்கலாமே, நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், ஒரு வேஸ்டான ஒரு மனுஷனாக இருக்கிறேனே, இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, மிருகங்களுக்கு இந்த மாதிரி புத்தி இருக்குமா இருக்காதா, அதுகளுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கிறேன். என்னை குறித்து எவ்வளவு மட்டமாய் எவ்வளவு குறைவாய், இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மன்றது ஒன்று தேவையே இல்லை, எல்லாம் மரம் மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி யார் டிசைன் பண்ணா, யார் கொண்டு வந்தா, அப்படியெல்லாம் நிறைய திங்க் பண்ணி இருக்கிறேன். ஆனால் இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெயம்ன்ற ஒன்று என் வாழ்க்கையில் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஐ ஆம் லக்கி. நான் லக்கியான ஒரு மனுஷன். என்னை தேவன் அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். என்ன ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு. ஐயோ, இவ்வளோ அழகாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் சந்தோஷப்படுகிறேன். எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை ஜெயிக்க பண்ணுகிற இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்க போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாரை ஆண்டவர் ஜெயிக்க பண்ண போகிறார், யார் நீங்கள் ஜெயிப்பீர்கள், யாரை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்த போகிறார். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், 100%, 100% நான் தோற்கத்தான் போறேன், நான் வெற்றி அடைய மாட்டேன், என்னால் வெற்றி அடைய முடியாது, என்னை விட பராக்கிரமசாலிகள் என்னோட ஓடிட்டு இருக்காங்க, நான் எப்படி ஜெயிக்க முடியும், எனக்கு பலனே இல்லையே, எனக்கு சத்துவமே இல்லையே, எனக்கு இது ஃபீல்டு தெரியவே தெரியாதே. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஜெயிக்க பண்ணுவேன். நான் யாரை ஜெயிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், 100% தோத்துருவேன்னு நினைக்கிற ஒரு ஆளை ஜெயிக்க பண்ணுறதற்கு என் தேவனாகிய கர்த்தராலே முடியும். இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு வாலிப தம்பி கேட்டுக்கொண்டிருக்கலாம், தங்கச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், 100% என்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கிறதற்கு இனி வழியே இல்லை பாஸ்டர், வழியே இல்லை, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறே, எப்படி நான் ஜெயிச்சிருவேன், ஆரம்பத்திலேயே இப்படி இருக்குதே, நான் எப்படி நான் ஜெயிப்பேன் பாஸ்டர், கண்டிப்பா இல்லை, நான் ஜெயம்ன்ற ஒன்றை கண்டிப்பா பார்க்கவே முடியாது பாஸ்டர், 100% நான் தோற்று தான் போக போறேன், 100% அந்த மார்க் எனக்கு கிடைக்க போறது இல்லை, அந்த வெற்றி எனக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், கிருபையான ஆண்டவர், கிருபையான ஆண்டவர் தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். 100% ஜெயிக்க முடியாது என்று நிற்கிறவர்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். 100% நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை ஜெயிக்க பண்ணுவேன், ஜெயிக்க பண்ணுவேன். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை ஜெயிக்க பண்ண வேண்டும் என்பதற்காக, என்னை நடத்த வேண்டும் என்பதற்காக, எனக்காக கல்வாரி சிலுவையிலே தோற்று போன ஒரு தேவன்
தோற்று போன தேவன், தன்னை ஒப்பு கொடுத்த தேவன், அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். நான் மகனே நீ சோர்ந்து போகாதே, மகளே நீ சோர்ந்து போகாதே. இன்றைக்கு உனக்கான வார்த்தை கடந்து வருது. நீ மனம் உடைஞ்சு போய் தான் இந்த இடத்துல வந்த, நீங்கள் விரக்தியோட தான் இந்த இடத்துல வந்தீங்க. எத்தனை நாள் தான் தோற்று போவேன், எத்தனை நாள் தான் தோற்று போவேன். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், 100% நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லாவிட்டாலும் ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் அவர் வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற ஒரு மகளை சந்திக்கிறார். அந்த மகளை பார்த்து சொல்றாங்க, எப்பா உன்னிடத்துல என்ன இருக்கு, என்ன பண்ண முடியும்? உடனே அவ சொல்றாங்க, ஐயா என்னிடத்துல கொஞ்சம் மாவு இருக்குது, அவ்வளவுதான். ஊரெல்லாம் பஞ்சமா இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஆகார குறைவு, எந்த இடத்துலையுமே ஆகாரம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. கோடீஸ்வரங்க தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும், கோடீஸ்வரங்க தான் இந்த உலகத்துல ஜீவிக்கவே முடியும், என்னால முடியாது. ஆனா கடைசியா என்னுடைய சட்டியில அப்படியே வலிச்சு கொஞ்சம் மாவு இருக்குது. அது என்ன, ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு பாதி என் பிள்ளைக்கும் எனக்கும் கொடுத்து சாகிற அளவுக்கு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 100% நீ ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைல்ல, 100% இந்த பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. அப்படித்தானே உன் மனசு சொல்லுது. நீ கவலைப்படாத, நீ போய் அந்த ஃபர்ஸ்ட் சுடுகிற அந்த அடையை சுட்டு நீ என்னிடத்துல எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ. வேதம் சொல்லுகிறது, முதல் சுட்ட அடையை எடுத்துட்டு அந்த கீழ்ப்படிதலோட வரும்போது அந்த பஞ்சகாலம் முழுவதும் அந்த மா குறையவே இல்லை, அந்த தொட்டியிலே மா குறையவே இல்லை. கர்த்தர் போஷித்தார், கர்த்தர் பெருக பண்ணினார், அந்த தொட்டியிலே மாவு வந்து கொண்டே இருந்தது. அந்த தேவன்தான் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். உன் பிள்ளை ஜெயிப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஜெயிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துகிறவர் கர்த்தரே என்பலன், கர்த்தரே என்பலன். கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். யாரை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணுவார்? நம்பர் 1, 100%, 100%. இவன் என்னதான் பண்ணுவான்? தோற்றுதான் போவான். ஆனா அவங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் இப்போ இந்த வசனத்தை நான் நம்புறேன், இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். 100% என் லைஃப்ல என்னால ஜெயிக்க முடியலன்ற ஒரு முத்திரை என் தலை மேல இருந்தாலும், உன் முத்திரை என் தலை மேல இருந்தாலும், எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் பிரதர், எஸ் நீங்க கரெக்ட் சொல்றது கரெக்ட் சிஸ்டர், எனக்கு ஜெயிக்கிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா அந்த திறமை எனக்கு இல்லை, அந்த படிப்பு எனக்கு இல்லை, அந்த சூழ்நிலை எனக்கு இல்லை, 100% நான் தோற்று தான் போவேன் அப்படின்னு நினைச்சு இந்த சர்ச்சில் இல்லைன்னா இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டு கொண்டிருந்தாலும், என் பிள்ளை 100% தோத்தாம் போக போறான். அவன் வாழ்க்கையில ஃபெயிலியர் பாஸ்டர், தெரியாம ஒரு குழியில விழுந்துட்டோம் பாஸ்டர், தெரியாம ஒரு பிரச்சனையில் என் மகளை சிக்க வச்சுட்டேன் பாஸ்டர். நான் என் பிள்ளை இனி ஜெயிக்க மாட்டானோ. ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே உயிர் கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நம்புறேன். இவ்வளோ கடனை வச்சிருக்கிறேன் பாஸ்டர், நான் எப்படி நான் ஜெயிக்க போறேன்? இவ்வளோ பிரச்சனை என்ன சுத்தி இருக்கு, நான் எப்படி ஜெயிக்க போறேன்? நான் ஜெயிக்கிறதற்காக பிறந்தவள் அல்ல, நான் ஜெயிக்கிறதற்காக பிறந்தவன் அல்ல, நான் தோக்கிறதுக்காகவே பிறந்தவன் பாஸ்டர். என்னோடு இருக்கிறவர் நல்லவர், என்னோடு இருக்கிறவர் நல்லவர். என்னை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கிறத நான் பார்க்கிறேன். நிறைய பேரிடத்துல கர்த்தர் இந்த மாதம் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன்.
ஜெயிக்க பண்ணுகிற இயேசு என்னோடு இருக்கிறார். என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாரை ஜெயிக்க பண்ண முடியும்? யாரை ஜெயிக்க பண்ண முடியும்? பலன் உள்ளவர்களை. சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு பிரதர், ஏதோ ஒரு சிஸ்டர், பாஸ்டர், எனக்கு ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஆனால் வேதம் சொல்லுகிறது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். என் தேவனுடைய பார்வையிலே பலம் உள்ளவர்களும் ஒரு போலதான், பலன் அற்றவர்களும் ஒரு போலதான், திறமைசாலிகளும் ஒரே போலதான், திறமை இல்லாதவர்களும் ஒரே போலதான், படித்தவர்களும் ஒரு போலதான், படிக்காதவர்களும் ஒரு போலதான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். எவரை உயர்த்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஞானம் இல்லாத உன்னை ஞானியாய் மாற்றுவதற்கு ஆண்டவராலே முடியும். பலம் உள்ளாத உங்களை பலவானாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். ஒன்றும் தெரியாத உங்களை மிகப்பெரிய திறமசாலிகளாய் மாற்றி உன் வம்சத்திலேயே யாரும் இல்லாத அளவிற்கு உயர்ந்த இடத்திலே வைப்பதற்கு என் ஆண்டவராக்கு லேசான காரியம். அவர் யாரை வேண்டுமென்றாலும் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுவார். முதலாவது 100% நான் தோத்துருவேன்னு நினைச்சா கூட என்னை ஜெயிக்க பண்றதுக்கு என் அப்பாவுக்கு வல்லமை இருக்குது. நம்பர் 2, என்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதற்கு எனக்கு தாளந்தே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட என்னை ஜெயிக்க பண்றதுக்கு என் அப்பாவால. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு, பிரதர் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன, நீங்க எல்லாரோட நல்லா படிச்சதுனால ஜெயிச்சிட்டீங்களா பிரதர்? இல்ல எல்லாரோட பெரிய திறமசாலிகளா இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? கிடையவே கிடையாது. இங்கே நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற போஸ்டிங் உங்களுடைய திறமையினால வந்ததல்ல, உங்களுடைய படிப்பினால வந்ததல்ல, உங்களுடைய நீங்க வெற்றியா இருந்தனால வந்ததல்ல. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜெயமும் யார் கொடுத்தான்னா, அந்த ஜெயத்திற்கு கொஞ்சம் கூட நம்ம தகுதி இல்லை, அந்த ஜெயத்திற்கு கொஞ்சம் கூட நமக்கு எந்த திறமையுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருந்து இத்தனை நாளும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். அவர்தான் ஜெய கிறிஸ்து. அவர் என்னை ஜெயிக்க பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவாரா? ஆண்டவருடைய வருகை தாமதித்தானால் இந்த உலகத்திலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரிக்கும் போது எப்படி மரிப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஜெயிக்கிறவர்களாய் மரிப்பீங்க. நான் ஜெயிச்சிட்டேன், கர்த்தர் என்னை ஜெயிக்கப்படும். ஏதோ உங்க மனசு அளவுக்கு நீங்க ஜெயிச்சிட்டாலே போதும். நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், கர்த்தர் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாரு, இதை தருவேன்னு இந்த மாசம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெயம் அப்படின்ற ஒண்ணு வந்த உடனே உங்களுக்குள்ளே பெரிய சந்தோஷம் உங்களுக்குள்ள வரப்போகிறது. இதுவரையிலும் எந்த ஜெயத்தையும் பார்க்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து அநேக ஜெயங்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. விருப்பப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதனுடைய ஃபீலே வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமான ஃபீல். நம்முடைய பிள்ளைங்க ஜெயிச்சாலே நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. அதே இடத்துல உங்க வாழ்க்கையே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க உறுதியாய் பற்றி பிடியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்யவே இல்லையா. ஆனால் தேவனால் கூடாத காரியம்
அவர் அற்புதம் செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஆண்டவர் எங்க போனாலும் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் எங்க, ஒரு நோயாளின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஆண்டவர்னு ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா அங்க உடனே என்ன நடக்கும்? ஆனா இப்ப நோயாளின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆண்டவரும் அங்க இருக்காரு, என்ன நடக்கல? ஏன் அற்புதம் நடக்கல? அப்போ உங்க வாழ்க்கையில ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரே நேரடியா முன்னாடி நின்னாலும், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நின்னாலும், உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்குமானால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கொண்டு வர முடியாது. எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இல்ல உங்க ஃபீல்டில் ஒரு ஜெயத்தை பார்க்கணும். ஆண்டவர் அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஜெயிக்கிறவர்களாக நிறுத்துவார். அந்த ஞானம் தேவனால் உண்டாகிறது, அந்த அறிவு தேவனால் வருகிறது, அந்த மேன்மை தேவனால் உண்டாகிறது. எல்லாருமே எல்லாருமே எனக்கு ஜெயம் கொடுக்கிற, சத்தத்தை உயர்த்தி எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. இல்ல பிரதர், இந்த ஜெயம் இல்லை, இந்த ஜெயம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் உங்களை உருவாக்குறார், அதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கத்தர் அல்லவா? எல்லாவற்றையும் தருவதற்கு அவரால முடியும், எல்லாவற்றையும் தருவதற்கு அவரால முடியும். கர்த்தர் பூமியின் மேல் நிற்கிறார். வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை அவருடைய 7 கண்களும் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே பூமியின் மேல் நிற்கிறார், பூமியின் மேல் நிற்கிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மாதத்திலே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மேலாக நீர் நின்று, கர்த்தர் மேலாக நின்று, யாக்கோபு படுத்திருந்த அந்த இடத்திற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனுடைய தேவன், நான் உன்னை திரும்ப இந்த இடத்திலே வர பண்ணுவேன். அதே போல இந்த மாதத்திலே கர்த்தர் நின்று எங்கள் பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருச்சபைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் கிருபையாய் நடத்துவீராக. குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, சாப்பிடுகிற ஆகாரம், பண்ணுகிற பிரயாணம், செய்கிற வேலை, இவை எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் பிள்ளைகளோடு தயவாய் இருக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வாக்குத்தத்தம் தலையின் மேல் அப்படியே இருக்கட்டும். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்கிற வாக்குத்தத்தம் அப்படியே என் பிள்ளைகள் தலையின் மேல் இருக்கட்டும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உனக்காக திறப்பார் என்கிற அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கட்டும். நான் உன்னை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவேன் என்கிற அந்த வார்த்தை என் பிள்ளைகள் தலையின் மேல் இருப்பதால் இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தசம பாகத்திலே, காணிக்கையிலே உண்மையாயிருந்த உம்முடைய பிள்ளைகளை பல மடங்கு நீர் பெருக பண்ணுவீராக. உங்க கிருபையை கரங்களிலே தாழ்த்துகிறோம். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.